இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் கிரேவி நல்ல டேஸ்டியாக காரசாரமாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு குக்கரில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து பொரிய விட்டுருவோம். அதுக்கப்புறமா வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட நீங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதையும் இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஆட்டுக்கால் நான் இந்த மாதிரி கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை அந்த மசாலாஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி. அடுத்தது அரிசி வாஷ் பண்ண அந்த கழனி தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 8 விசில் விட்டுடலாம். இப்போ இதை நம்ம சூப்பாக நம்ம குடிக்கலாம். அடுத்தது இப்போ கிரேவி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா அந்த தோல்லாம் உறிஞ்சு நல்லா வதங்கி வரணும். நம்ம ஆல்ரெடி அந்த ஆட்டுக்கால் வேக வைக்கிறப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்தாலுமே கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். அடுத்தது 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த ஆட்டுக்கால் மட்டும் நம்ம எடுத்து சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஆட்டுக்கால் சூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் 1 கப் நல்லா நைஸாக அரைச்சி நான் இதோட சேர்த்துக்கிறேன். தேங்காயில் நான் எதுவும் ஆட் பண்ணல, வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அடுத்தது அந்த வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, சூப் இருக்கும் இல்லையா, அதை தேவையான அளவு நம்ம குடிக்கிறதுக்கு சூப்பை எடுத்துகிட்டு பேலன்ஸ் இதில் ஊற்றிடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வேகுது. அந்த தேங்காய், அந்த மிளகாத்தூள், மல்லித்தூளோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போது நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. அந்த ஆட்டுக்காலில் இந்த கிரேவி, இந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு எனஃப். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கனாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அப்படியே இறக்கிடலாம். நல்ல காரசாரமான டேஸ்டியான ஹெல்தியான ஆட்டுக்கால் கிரேவி நமக்கு ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆட்டுக்கால் கிரேவி நம்ம தோசை, இட்லி, ரைஸ், இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாத்தோடையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். சைட் டிஷ்ஷாகவும் மெயின் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.